உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இன்றைக்கி விடுமுறை ஆயிடுச்சு. என் மனைவி என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வெங்காயம் கேரட்டு செஞ்சு தரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாமா வீட்டில் இருக்கிறதுனால பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அது யாருக்குமே தெரியாது பாருங்க. திருப்பி போட்டுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். வாங்க, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இன்றைக்கி விடுமுறை ஆயிடுச்சு. அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? நலமாக இருக்கீங்களா? இப்படி தான் காமெடியெல்லாம் ஆகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இப்போ என்னன்னா, நான் வீட்டில் இருக்கங்காட்டி என் மனைவி என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு என்னமோ செஞ்சு தரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால லீவ் போட்டேன். காய்ச்சல், ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். ஆனால் நான் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதுக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதாவது என்னென்னா, நான் எப்படி என்னை வேலைக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சும்மா ஒரு ஃபன்னியாக எடுத்திருக்கோம். பாருங்கள், அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாரெல்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இந்தியன் ஃப்ளாக் மாதிரி கலர் கலராக என்னமோ கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறாங்க. இதை நம்மளும் சாப்பிட போகிறோம். அவர் சொன்ன மாதிரியே ஃப்ளாக் மாதிரி தான் இருக்குது. ஃப்ளாக் கலரு ஒயிட்டு, அது ஆரஞ்சு, க்ரீனு. ஆமாங்க, எல்லாமே ஃப்ளாக் கலரில் தான் இருக்குது. சந்தியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு மாமா வீட்டில் இருக்கிறதுனால பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம். ஓகே, வாங்க என்னோட ஸ்டைலில் நான் எப்படி பிரெட் ஆம்லெட் செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அது யாருக்குமே தெரியாது பாருங்க. கல்லை எடுத்து வச்சுக்கணும். இதுவும் தெரியாது. தெரிஞ்சாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஓகே, ஒரு எக்கு பவுலில் ஊற்றி அந்த பக்கம் கல் காயறதுக்குள்ளே அந்த எக்கில் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அடைச்சி விட்டுக்கணும். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. என்னப்பா கலந்துட்டே இருக்கிற? என்ன இது டக்குன்னு ஊற்று. அப்புறம் கலந்தா தான் ஆகும். ஓகே, இப்போ அந்த எக்கில் பார்த்திங்கன்னா ப்ரெட்டை முன்னாடி பின்னாடி நல்லா நனைச்சிக்கிட்டு தோசைக்கல் காஞ்சிருச்சு, கல் மேலே வச்சிடலாம். அதாவது 4 பீஸ் அதே மாதிரி அந்த எக்கில் நனைச்சி வைக்க போகிறேன். ஒரு முட்டை தான் உடச்சி ஊற்றிருந்தேன், அதனால் 4 பீஸுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஓகே, இது ரெடி ஆகட்டும். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இங்கே கொஞ்சமாக ஆனியன், பச்சை மிளகா கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடணும்ல, அதனால் மல்லித்தலை, கொத்தமல்லி தலை, கேரட் கொஞ்சமாக போட்டுக்கலாம், நிறையா வேண்டாம். ஏன்னா இனிப்பாக இருந்தால் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. வெங்காயம் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். ஓகே, ப்ரெட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன், டோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதாவது இது மிக்ஸ் பண்ணுறது தான் நல்லா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும். நான் 4 முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன். இதில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா கம்மியாக தானே போட்டோம், அதனால் கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். முக்கியமாக உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி எக்கு மிக்ஸ் பண்ணப்பவே என்ன கலந்துகிட்டே இருக்கியான்னு கேட்டார். இது ரொம்ப நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 4 பீஸு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், 4ஐயும் மாற்றிட்டு இப்போ கல் காயிட்டோம்.
பற்ற வச்சு கல் காஞ்ச வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, 4 எக்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதில் பாதி மட்டும் ஊற்றிருக்கேன். ஏன் பாதி மட்டும் ஊற்றுனேன்னு பார்த்தீங்கன்னா 4 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன், அதனால் 2 செய்ய போகிறேன். அதனால் பாதி மட்டும் ஊற்றிட்டு 2 ப்ரெட் பீஸ் எடுத்து அது மேலே வச்சுருக்கேன். அதாவது ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட் பீஸு அந்த ஊற்றின எக்கு மேலே வச்சாச்சு. வச்சுட்டு எண்ணெய் வந்து நாங்கள் எப்போவுமே அதிகமாக தான் யூஸ் பண்ணுவோம். திரும்பவும் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்துட்டு அதை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு 2 சைடும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பிரெட் ஆம்லெட் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.